டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் 23,949. நம்மளோட R1 பார்த்தீங்கன்னா 45, 4 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு 2வது 3வது கேண்டிலே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டான். எடுத்தவன் நேரா எங்க போயிருக்கான் பாருங்க, நம்மளோட R2 அங்க போய் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணவன் திரும்ப அதை ரீச் பண்ணவே இல்லை, அப்படியே நல்லா மேல போயிட்டான். நாம அது இல்லாம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 550 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் கிடைக்கிறது வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். கூடவே இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் மேல போறது நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லல, பிரீமியம் மேல போறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே விஷயம் தான் நடந்தது. ஓப்பன் பண்ணிருந்தா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து பெருசா கீழே ஒன்றும் வரல, ஒரு 40-45 பாயிண்ட் வந்திருப்பான். வந்து ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆனவன் அங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட், லோல இருந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருந்து இவ்வளவு தூரம் கிராஸ் ஆகிற இந்த மூவை உங்களால பிடிச்சிருக்க முடியும். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,273, 24,201, 24,052, 23,976. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கிறது. இன்னைக்கு நாம எடுத்திருக்க லெவல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலதான் நம்மளோட S2 இருக்கு. சாரி, ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலதான் நம்மளோட S2 இருக்கு. ப்ரீமியம் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் நமக்கு அப்படிதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழையும் பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதே நேரத்துல அப் சைட்ல பாத்தீங்கன்னா 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலையும் பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல அப் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏடிஎம் பிரைஸ் ஆல்ரெடி நல்லாவே டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏடிஎம் பிரைஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 124 தான். ஏடிஎம் பிரைஸோட ஆவரேஜ் பிரைஸ் 124 தான் இருக்கு. இந்த 124 அடுத்த 3 நாள்ல 0 ஆகணும். வியாழக்கிழமை ஈவினிங் அந்த பிரைஸ் 0 ஆகணும். அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் வருதா, இல்ல நடுவுல லைவ் மார்க்கெட்ல அந்த ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுதா இப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் வேகமா இருக்க போதா இல்ல மெதுவா இருக்க போதா அப்படின்றதெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பிரைஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிரைஸ் என்ன பண்ணுது, லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.